ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 6/3/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உண்மையான சால்வேஷன் ஆர்மி, அதாவது துக்கத்திலேருந்து மீட்டெடுக்கிற சேனை நீங்கள் தான். ஸோ அப்படி ஆகணும். அப்படி ஆகி எல்லோரையும் இந்த பாவ உலகத்திலேருந்து மீட்டு புண்ணிய உலகத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய மிலிட்டரி, நம்ம ஆன்மீக மிலிட்டரி. ஸோ எல்லாருடைய படகும் மூழ்கிடுச்சு விகார கடலில். ஸோ அதை மீட்டு சொர்க்கம்ன்ற கரைக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டியது சால்வேஷன் ஆர்மியோடைய கடமை, அதாவது நம்மளுடைய கடமை. கேள்வி: குழந்தையுடைய புத்தியில் வரிசைக்கிரமமாக ஒரு நிச்சய புத்தி இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்முடைய அன்பான பதித்த பாவனர் பாபா நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்குறாருன்ற அந்த நிச்சய புத்தியே வரிசைக்கிரமமாக தான் குழந்தைங்க புத்தியில் இருக்குது. ஒரு சிலருக்கு முழு நிச்சய புத்தி இருந்தால் கூட அவங்களுக்கு முன்னாடி மாயா நின்றுட்டு இருக்குது சந்தேகத்தை கிளப்புறதுக்கு. அப்போ பாபாவை மறந்துடுறாங்க. இல்லை, ஏன்னா பாபாவே பிடிச்சிட்டு இருக்கிறதான் சொர்க்கத்தை அடையிற வழி. ஆனால் பாபாவை மறக்கிறீங்களே, அப்போ நிச்சய புத்தி குறைஞ்சிடுது இல்லை அங்கே. இல்லை, எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும், ஆனால் மறந்துடுறீங்க. அப்போ ஃபெயில் ஆகிடுறீங்க. யாருக்கு நிச்சயம் ஏற்படுதோ அவங்க தூய்மை ஆகிறதுக்கான முயற்சியிலே மூழ்கி இருப்பாங்க. அப்படின்னா அர்த்தம் பாபா நினைவிலே இருப்பாங்க. இப்போ வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய புத்தியில் இருக்கும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களுக்கு பாபா குட் மார்னிங் சொல்கிறார். சத்தியுகத்திலேயோ எப்போவுமே குட் மார்னிங், குட் டே, குட் ஈவினிங், குட் நைட், குட் எவ்ரி திங், ஏன்னா எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். ஆனால் இங்கே குட் மார்னிங்கும் கிடையாது, குட் ஆஃப்டர்நூனும் கிடையாது, குட் நைட்டும் கிடையாது. எல்லாமே துக்கம்தான். அதுலேயும் இருக்கிறதுலே ரொம்ப மோசமானது இரவு, ரொம்ப தீயதுன்றார். சரி, எல்லாத்துலேயும் தீயது நைட்னா எல்லாத்துலேயும் நல்லது எது தெரியுமா? அதிகாலை அமிர்த வேலை பொழுது. அதுலேயும் கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தீயது தான். ஆனால் சங்கமயுகத்தில் இருக்கிற பாபா குழந்தைகளுக்கு நமக்கு எல்லா வேலையும் நல்லதிலும் நல்லதாகவே இருக்குது. அதில் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது அதிகாலை. மிஸ் பண்ணிடாதீங்கன்ற இந்த நேரம் நாம் யோக யோகேஸ்வராகவும் யோக யோகேஸ்வரிகளாகவும் இருக்கிறோம். ஏன்னா தந்தை ஈஸ்வரனே நமக்கு யோகத்தை கற்றுக் கொடுக்குறார். என்ன யோகம்? ஈஸ்வரனோடு புத்தி யோகத்தை இணைக்கிறது, அதை கற்றுக் கொடுக்குறாரு. நம்மளுடைய புத்தி யோகம் இப்போ பாபாவோடு இருக்குது. ஸோ பிறகு ஞானேஸ்வர் பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம். யோகம் ஏற்பட்டுடுச்சு, அதாவது பாபாவோட புத்தி இணைஞ்சிடுச்சு. பிறகு பாபா இல்லையா வந்திருக்கிறது, பாபா என்னுடைய அப்பா அப்படின்னு புத்தியில் இணைஞ்சிடுச்சு, புத்தியில் தெரிஞ்சிடுச்சு இல்லையா, அதான் யோகா ஏற்பட்டுடுச்சு. இப்போ ஞானத்தை கொடுக்குறார். அதுதான் முதல்ல யோகேஸ்வர் ஆக்கி பிறகு ஞானேஸ்வர் ஆக்குறார். முழு சக்கரத்தை பற்றி ஞானத்தை புரிய வைக்கிறார். இதன் மூலமாக நீங்களும் ஞானேஸ்வர் ஆகிறீங்க. ஈஸ்வரனாகிய தந்தை தான் குழந்தைங்களுக்கு ஞானத்தையும் யோகத்தையும் கற்றுக் கொடுக்குறார். எந்த ஈஸ்வரன்? நிராகார தந்தை இல்லையா, ஒருவர் தான். அவர் நிராகாரராக இருக்கார். ஸோ இப்போ புத்தியை பயன்படுத்துங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, பாபாவை நினைக்கிறதுக்கும் சரி புத்தியை பயன்படுத்துங்க. இப்போ அந்த பக்தி மார்க்கத்தின் குருமார்கள் எப்படி நிறைய பேர் இருக்கிறாங்களோ அது மாதிரி அவங்களுடைய வழிமுறைகளும் நிறைய இருக்குது. சிலர் கிருஷ்ணரோட யோகாவை இங்கேன்னுவாங்க, சொல்லிவிட்டு அவருடைய ஃபோட்டோவை கொடுப்பாங்க, கிருஷ்ணருடைய ஃபோட்டோ கொடுப்பாங்க. சிலர் அந்த குருமாருடைய ஃபோட்டோவே கொடுத்துருவாங்க. இப்போ நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சிலர் சாய்பாபா, மகரிஷி பாபா, முஸ்லீம்களுடைய பாபா, பார்சிகளுடைய இது, இந்த மாதிரி ஃபோட்டோவை கொடுத்து நினைக்க சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாரையும் பாபா பாபான்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் பகவானே பகவான், எல்லாருமே பகவான் தான் சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், மனிதன் பகவானாக முடியாது. ஏன்னா லக்ஷ்மி நாராயணனையே பகவான் பகவதின்னு சொல்ல முடியாது. பகவானும் ஒரு நிராகாரர் தானே. அவர் தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. அவரை தான் சிவபாபான்னு சொல்கிறோம். ஜென்ம ஜென்மமாக இந்த சத்சங், அதாவது மற்ற சத்சங்கங்கள், பக்தி மார்க்கத்தின் சத்சங்கங்களை நம்ம கேட்டுட்டு தான் வந்திருக்கிறோம். ஸோ சத்சங்கம் நடக்கிறதுனாலே கண்டிப்பாக ஏதோ ஒரு சாது சன்னியாசியோ இல்லை பண்டிதரோ நடத்துவாங்க. ஸோ மனிதர்கள் அவங்கள குருன்னு புரிஞ்சுக்கிறாங்க, நம்முடைய குருன்ட்டு. நம்ம குரு அவர் கதை சொல்லிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சத்தியுகத்தில் இந்த மாதிரி கதை சொல்கிற பழக்கம்லாம் இருக்காது. சும்மா பகவான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்கிறதுனாலலாம் அன்பு வந்துடாது. அவர் நம்முடைய அப்பான்னு சொல்லும் பொழுது தான் அந்த சம்பந்தம், அப்பான்ற சம்பந்தத்தில் அன்பு வரும் இல்லையா. அவர் அப்பான்னு உணரணும், அதுதான் முக்கியம். ஸோ மம்மா பாபாவுடைய குழந்தைகளாக நாம் ஆகி இருக்கிறோம் இல்லையா. இது சம்பந்தம், அதை புரிஞ்சுக்கணும். இதன் மூலமாக தான் நமக்கு சொர்க்கத்தின் சுகம் கிடைக்கிது.
இல்லையா, அப்பாவுடைய சொத்து குழந்தைக்கு கிடைக்கும். ஸோ இந்த சம்பந்தத்தின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கிது சொர்க்க பதவி. நம்ம மனிதன்லேருந்து தேவதையாக, நரகவாசியிலேருந்து சொர்க்கவாசியாக ஆகிறோம் அப்படின்னா வேறு எந்த சத் சங்கத்திலையும் சொல்லிக் கொடுக்கவும் மாட்டாங்க, யாரும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ஆனால் இப்போ நமக்கு சத்தியமான தந்தையோடு சங்கம், அதாவது தொடர்பு ஏற்பட்டிருக்குது. இப்போ உண்மையான சத்சங்கம் இப்போ தான் நடக்குது. ஸோ மற்றவங்க வச்சுருக்கிறதுக்கு பேர் சத்சங்கம் இல்லை, அசத் சங்கம். இல்லை, அசத்தியத்தோடு தான் அவங்களுடைய சங்கம் இருக்குது, பொய்யான தொடர்பு தான் இருக்குது. ஸோ சத்தியமான தொடர்பு உங்களை அந்த கரைக்கு அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது இல்லையா. பொய்யான சங்கம் மூழ்கடிச்சிடும். ஸோ தேக சம்பந்தமான சங்கம் மூழ்கடிச்சிடும். ஏன்னா மற்ற எல்லாம் தேகதாரிகள் தான் சத்சங்கம் பண்ணுறாங்க. இங்கே தான் நிராகார சிவபாபா சொல்லிக் கொடுக்குறாரு. என்ன சொல்லிக் கொடுக்குறாரு? ஆத்மாபிமானி ஆகுங்க இல்லையா. அவர் யாருக்காப்பா? ஆத்மாவுக்காப்பா. நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு, அதாவது ஆத்மாக்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். இந்த ஆன்மீக ஞானத்தை சுப்ரீம் ஆத்மா தான் ஆத்மாக்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். மற்ற எல்லாமே பக்தி மார்க்கம், அது ஒன்றும் ஞான மார்க்கம் கிடையாது. பாபா சொல்கிறாரு, நான் எல்லா வேத சாஸ்திரங்களையும் சிருஷ்டியின் முதலிடை கடை பற்றியும் தெரிஞ்சிருக்கிறேன். நான் அனைத்துக்கும் அத்தாரிட்டி. ஸோ சிருஷ்டியின் முதலிடை கடை தான் ஞானம். அப்போ ஞானத்துக்கும் அத்தாரிட்டி. வேத சாஸ்திரங்கள் பக்தி, அதுக்குமே பாபா தான் அத்தாரிட்டி. ஸோ அதை 2-3 நாள் முன்னாடி கூட பாபா சொன்னார். பட் அவங்க வேத சாஸ்திரங்கள் மட்டும்தான் படிச்சிருக்காங்க, அதனால் அவங்க பக்தி மார்க்கத்தின் அத்தாரிட்டி. அது கூட அவங்கள சொல்ல முடியாதுன்னு பாபா சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அதுக்கும் பாபா தான் அத்தாரிட்டி. ஏன்னா அது உண்மையான அர்த்தம் அவங்களுக்கு தெரியாதுல்ல. நிறைய சாஸ்திரங்கள் படித்தாங்க அப்படின்றதுனால அவங்கள சாஸ்திரங்களின் அத்தாரிட்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா நமக்கு உண்மையை சொல்லிக் கொடுக்குறாரு. சத்தியமான சங்கம் அக்கறை சேர்க்கும், பொய்யான சங்கம் மூழ்கடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ குழந்தைங்க மூலமாகத்தான் பாபா பாரதத்தையே மீட்டெடுக்கிறார். இதைத்தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இயேசு மூலமாக மனித குலத்தை மீட்டெடுக்கிறார் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இயேசு கடவுளுடைய குழந்தைட்டாங்க. ஸோ நீங்கள் ஆன்மீக சால்வேஷன் ஆர்மி, மீட்பு படையினர். ஸோ எல்லாரையும் துக்கத்திலிருந்து மீட்கிறீங்க. பாபா சொல்கிறாரு, சொர்க்கமாக இருந்த பாரதம் இப்போ நரகம் ஆயிடுச்சு. அதாவது மூழ்கிடுச்சு துக்கத்தில், விகாரத்தில். மற்றபடி அது ஒன்றும் கடலுக்கு அடியில் போகலை. நீங்கள் சதோ பிரதானத்தை தமோ பிரதானமாகினதை தான் பாபா மூழ்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் ஒரு ஓமையாக. அவங்க நிஜமாக கடலுக்குள்ளே மூழ்கிடுச்சின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதுதான் அந்த தங்க துவாரகை கடலுக்குள்ளே போயிடுச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது மேபி வேதத்தில் இருக்கலாம். அதோடைய அர்த்தம் என்னென்னா விகாரத்தில் மூழ்கிடுச்சின்னு அர்த்தம். சத்தியுகம் திரேத்தாயுகம் சதோ பிரதானமாக இருந்தது. ஸோ இந்த உலகமே ஒரு பெரிய கப்பல் மாதிரி. அந்த கப்பல் மேலே நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இது பாவங்களுடைய நகரமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே பாவாத்மாக்களாக இருக்கிறாங்க. உண்மையில் குருவோ ஒருத்தர் தான், அவரை யாருமே தெரிஞ்சுக்கலை. ஸோ எல்லோரும் அவரை தான் காட்ஃபாதர்னு கூப்பிட்றாங்க. காட்ஃபாதர், ப்ரிசெப்டார், அதாவது காட்ஃபாதர் கம் ப்ரிசெப்டார்னு சொல்கிறது கிடையாது. அப்படின்னு அர்த்தம். இறைத்தந்தை மற்றும் குரு ஆசான் அப்படின்னு கூப்பிட்றது கிடையாது. ஸோ ப்ரிசெப்டர்னால் மதபோதகர், அப்படி கூப்பிட்றது கிடையாது. ஃபாதர்னு மட்டும்தான் கூப்பிட்றாங்க. அவர் பதித்த பாவனராகவும் இருக்கிறாரு, குருவாகவும் இருக்கிறார். அது மக்களுக்கு தெரியாது. அதனால தான் மனித குருக்கள் பின்னாடி போயிடுறாங்க. எல்லாருக்கும் பதித்த பாவனராக, எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளலாக இருக்கிறவர் ஒரே ஒரு சிவத்தந்தை மட்டும்தான். இந்த அழுக்கான உலகத்தில் எந்த ஒரு மனுஷனையும் சத்கதி கொடுக்குற வள்ளல்னோ பதித்த பாவனர்னோ சொல்ல முடியாது. அப்படி இருக்கவும் முடியாது இல்லையா. மனுஷன் யாரும் மற்றவர்களுக்கு சத்கதி கொடுக்க முடியாது. பாபா தான் கொடுக்க முடியும். பாருங்கள், இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ கலப்படம், எவ்வளோ லஞ்சம், ஊழல்கள்லாம் நடக்குது. இப்போ பாபா சொல்கிறாரு, நான் தான் கன்னியாக்களையும் மாதாக்களையும் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டியிருக்கு. இல்லை இன்றைக்கி இப்போ நடிகர் விஜய் கூட பாருங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னாரு. ஸோ மனிதர் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? காப்பாற்றிட முடியுமா? கடவுள் தான் காப்பாற்ற முடியும் இல்லையா. ஸோ நீங்கள் எல்லோரும் பிரம்மா குமார் குமாரிகள், அதாவது சகோதர சகோதரிகள் ஆகுறீங்க. அப்படி ஆகாமல் எப்படி தாத்தாவுடைய ஆஸ்தி கிடைக்கும்? இல்லை, தாத்தாவுடைய ஆஸ்தி அப்பா மூலமாக தானே கிடைக்கும். அந்த அப்பாவுக்கே நீங்கள் பிறக்கலன்னா எப்படி தாத்தா ஆஸ்தி கிடைக்கும்? அதான் பிரம்மாவுக்கு குழந்தை ஆகாமல் சிவ தாத்தாவுடைய ஆஸ்தி கிடைக்காது. தாத்தா கிட்டேருந்து 21 ஜென்மத்துக்கான ஆஸ்தி கிடைக்கிது. என்ன கிடைக்கிது? சொர்க்கத்தின் ராஜ பதவி கிடைக்கிது 21 ஜென்மத்துக்கு. இப்போ இவ்வளோ பெரிய வருமானம். சொர்க்கத்துக்கு போகிறதே பெரிய விஷயம், அதுலேயும் ராஜ பதவி, அதுவும் 21 பிறவிக்கு. இதுதான் உண்மையான வருமானம், உண்மையான தந்தை மூலமாக கிடைக்கிது. ஸோ தந்தை நமக்கு தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக இருக்கிறார். ஸோ நடைமுறையில் செய்து காட்டுறார் எப்படி இருக்கணும்னு பிரம்மா மூலமாக. குரு இறந்துட்டாருன்னா
அந்த ஆசனத்தை அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சீடருக்கு கொடுத்துடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அது தேக சம்பந்தமான குரு, அதனால் அப்படி பண்ண முடியும். இங்கே ஆத்மாக்களின் குரு சிவபாபா கடைசி வரை வழி நடத்தி கூடவே அழைச்சிட்டு போகிறார். ஸோ இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஸோ இது முற்றிலும் புது விஷயங்கள். நமக்கு எந்த ஒரு மனுஷனும் படிப்பு சொல்லித்தரது கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். நமக்கு சிவபாபாவே வந்து சொல்லிக் கொடுக்குறார். ஞானக்கடலாக பதித்த பாவனராக இருக்கிற அதே சிவபாபா இந்த பிரம்மா உடல் மூலமாக ஞானத்தை சொல்லிக் கொடுக்குறார். அதனால் உங்களுடைய புத்தி சிவபாபா பக்கம்தான் போகுது, பிரம்மா பாபா பக்கத்தும் கிடையாது. மற்ற சத் சங்கங்களில் மனிதர்களுடைய புத்தி மனிதர்களின் பக்கம்தான் போகும். ஏன்னா அங்கே மனிதர்கள் தான் ஞானத்தை, பக்தியின் ஞானத்தை சொல்கிறாங்க. அது எல்லாமே பக்தி மார்க்கம். தாயும் நீயே தந்தையும் நீயே, நாங்கள் உங்கள் குழந்தைங்க அப்படிங்கிற மகிமை சிவபாபாவுக்கு நாம் செய்கிறது. அந்த சிவபாபாவை ஒருத்தர் தானே. ஆனால் நான் எப்படி வந்து உங்களை என்னுடையவராக ஆக்க முடியும் உடம்பு இல்லாமல்? அதனால் பிரம்மாவுடலை கடனாக எடுத்து சிவபாபா வரார். நான் உங்களுடைய அப்பாவாக இருக்கிறேன். உங்களை தத்தெடுக்கிறதுக்காக முதல்ல பிரம்மா உடலை ஆதாரமாக எடுக்கிறேன். ஸோ அப்போ பிரம்மா எனக்கு துணைவி, அதாவது மனைவி ஆகிறாங்க. குழந்தையாகவும் இருக்கிறாரு, துணைவியாகவும் இருக்கிறார். ஏன்னா அவர் மூலமாக குழந்தைகளை உருவாக்குறதுனால அங்கே மனைவி ஆகிடுறார். ஸோ இவர் மூலமாகத்தான் சிவபாபா குழந்தைங்களை தத்தெடுக்கிறார். அப்படின்னும் பொழுது பிரம்மா பாபா பெரிய அம்மா ஆயிடுறார். இவருக்கு அம்மா யாரும் கிடையாது. ஸோ சரஸ்வதி, ஜெகதம்பா, இது எல்லாமே ஒரு விதத்தில் பிரம்மாவை குறிக்கிறது, மம்மான்றது. ஆனால் மம்மா இருக்கிறாங்களே அவங்கள பராமரிக்கிறதுக்காக அமர்த்தியிருக்காங்க. ஸோ அவங்க சின்ன அம்மா, நமக்கு பெரிய அம்மா வந்து பிரம்மா பாபா தான். ஸோ சரஸ்வதியை தான் ஞானேஸ்வரின்னு சொல்கிறோம். அவங்க சின்ன அம்மாவாக இருக்கிறாங்க. ஸோ இதை ரொம்ப ஆழமான விஷயம், எடுத்தோன்னே புரியாது, புதுசாக வரவங்களுக்கும் புரியாது, பாபா குழந்தைங்களுக்கு முதல்ல கேட்கும்போது ஒன்றுமே புரியாது. ஸோ நீங்கள் இப்போ இந்த ஆழமான படிப்பை படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ இதை மதிப்போடு படித்து பாஸ் ஆகணும், இல்லை மதிப்போடு பாஸ் ஆகணும், பாஸ் வித் ஆனர் ஆகணும். இந்த லக்ஷ்மி நாராயணன் மதிப்போடு பாஸ் ஆனவங்க. அதனால தான் அவங்களுக்கு எல்லோரையும் விட மிகப்பெரிய ஸ்காலர்ஷிப், உதவி கிடைக்கிது, அதாவது பதவி கிடைக்கிது. அவங்க எந்த ஒரு தண்டனையும் அனுபவிக்கலை. ஏன்னா அந்தளவுக்கு முயற்சி செஞ்சு பாவத்தை எரிச்சிட்டாங்க. எவ்வளவு முடியுமோ என்னை நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். அப்போ தான் பாவம் அழியும். இதுதான் பாரதத்துடைய மிக புராதனமான யோகம். பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு எல்லா வேத சாஸ்திரங்களின் சாரத்தை நான் சொல்கிறேன், ராஜ யோகத்தை கற்றுக் கொடுக்குறேன். அதன் மூலமாக நீங்கள் பிராலப்தத்தை அடையிறீங்க முந்தைய கல்ப மாதிரியே. பிறகு ஞானம் முடிஞ்சு போயிடும் முந்தைய கல்ப மாதிரியே. அப்படி இருக்கும்பொழுது எப்படி பரம்பரையாக இந்த ஞானம் வர முடியும்? ஏன்னா இந்த உடலை விட்டு பிரிஞ்சு சத்தியகத்துக்கு போனோடனே ஞானம் மறந்துடும். ஸோ சத்தியகத்தின் தொடக்கத்தில் இந்த ஞானம் இல்லைன்னு போது எப்படி வரும்? சத்தியகத்தில் சாஸ்திரங்கள், வேதங்கள்லாம் இருக்காது. அதே மாதிரி மற்ற தர்மங்களும் அங்கே இருக்காது. இப்போ மற்ற தர்ம சாஸ்திரம் இருக்கு இல்லையா, இஸ்லாமியர்களுடைய குரான், பௌத்தர்களுடையது, இந்த ஞானம் வந்து மறைஞ்சு போகிறது கிடையாது. அவங்களோடது தான் பரம்பரையாக நடக்குது. ஸோ இங்கே தான் இல்லை. ஸோ இதோடைய நினைவாக பார்த்திங்கன்னா சரஸ்வதி மறைஞ்சிட்டாங்க. சரஸ்வதினா ஞானம் இல்லை, இந்த ஞானம் மறைஞ்சிடுது. ஸோ இந்த மதத்தில் மட்டும்தான் தெரியாது, யார் உருவாக்கணும் எதுவுமே தெரியாது. ஸோ மற்றபடி கிறிஸ்தவர்கள் எல்லோருக்குமே அவங்க ஞானம் தெரியும். பாபா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு சொல்கிற ஞானம் வேறு யாருக்குமே தெரியாது. பாரதம் துக்கம் நிரம்பியதாக ஆகும் பொழுது தான் நான் வந்து பாரதவாசிகளை சுகவாசிகளாக, சொர்க்கவாசியாக மாற்றுறேன், ஞானத்தை கொடுத்து தயார்படுத்துகிறேன். பாபா சொல்கிறார், நான் இப்போ சாதாரண உடம்புல உட்காந்துட்ருக்கிறேன். அதனால் உங்களுடைய புத்தி அந்த சாதாரண பிரம்மா உடலுக்குள்ளே இருக்கிற சிவபாபா கிட்டே போகணும், பிரம்மா பாபா கிட்டே போகக்கூடாது. ஆத்மாக்களின் தந்தை பரமபிதா பரமாத்மா. குழந்தைங்க எல்லோருக்கும் அவர் தந்தை. அவருக்கு எல்லோரும் குழந்தைகள் ஆகிடுறாங்க. ஆத்மாக்கள் எல்லோருமே இப்போ அழுக்காக தான் இருக்கிறாங்க. ஸோ பாபா நேரடியாக வந்திருக்கிறார். பாபா வரும்போது உங்கள் முன்னாடி உலக அழிவும் இருக்குது, அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறார் இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக உலகம் முழுவதும் தீப்பிடிக்க போகுது. இப்போ ஆல்ரெடி பிடிச்சிட்டு எரியறதை பார்க்குறோம் உலகம் ஃபுல்லாக. யுத்தத்தினால எல்லாருடைய சரீரங்களும் அழிஞ்சு போயிடும். ஆத்மாக்கள் எல்லாம் இப்போ வீட்டுக்கு திரும்பி போகணும். மற்றபடி ஆத்மா வந்து ஜோதியோட ஜோதியாலும் கலந்துடாது, பிரம்மத்தில் ஐக்கியமாலும் ஆகாது. அது பிரம்ம கோவில் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உண்மையில் அது பிரம்ம மகா தத்துவம், ஆத்மாக்கள் வசிக்கிற இடம்.
ஸோ நம்முடைய உண்மையான கோயில், முதல் கோயில் அதுதான், சிவாலயம் இல்லையா? சிவன் இருக்கக்கூடிய ஆலயம் அதுதான், பரந்தாமம் தான். அங்கே தூய்மையான ஆத்மாக்கள் இருக்கும். ஆனால் இந்த விஷயங்கள் எந்த மனுஷனுக்குமே தெரியாது. ஞானக்கடலாகிய பாபா தான் வந்து குழந்தைங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறார். இப்போ நீங்கள் ஞானேஸ்வரராக, பிறகு சத்தியுகத்தில் ராஜராஜேஸ்வரராக ஆகிடுவீங்க. உங்கள் புத்தியில் பதித்த பாவனர் ரொம்ப ரொம்ப அன்பான அந்த சிவபாபா வந்து நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்குறாருன்னு நம்ம புத்தியில் இருக்குது. ஆனால் நிறைய பேருடைய புத்தியில் இது கூட பதிய மாட்டேங்குது. இத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதில் யாருக்குமே 100% நிச்சய புத்தி கிடையாது. சிலர் 80%, சிலர் 50%, இன்னும் சிலர் அது கூட இல்லை. பாருங்கள், பாபா முன்னாடியே வந்து சொல்கிறார், என் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கே 100% நிச்சய புத்தி இல்லை. 50%க்கும் கம்மியாக இருக்கிறாங்கன்னா தோல்வி அடைஞ்சிட்டாங்க இல்லையா? ஏன்னா இங்கே நிச்சய புத்தியை பொறுத்து தான் வெற்றி. ஆனால் வரிசைக்கிரமமாக இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு நிச்சய புத்தியே இல்லை. நிச்சயம் ஏற்படணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. நல்லது இல்லையா? பாபா நினைக்க தான் அந்த நிச்சய புத்தி வரும். நினைக்க அந்த அனுபவம் ஏற்படுது இல்லையா? ஸோ சிலருக்கு நிச்சய புத்தியும் ஏற்படலாம். ஆனாலும் மாயா எதிரியே நின்றுட்டு இருக்குது. அதனால் பாபாவை மறந்துடுறாங்க. ஸோ இந்த பிரம்மாவே சொல்கிறார், நான் முழு பக்தனாக இருந்தேன், 63 பிறவிகள் பக்தி செஞ்சேன், தத்துவம் அதுவே நீதான் இல்லையா? அப்படி பக்தி செஞ்சதும் அவரே தான். யாரை பக்தி செஞ்சாரோ அந்த தேவதையும் அவரே தான் அப்படிங்கிறத சிவபாபா ஆமாம், விஷ்ணு காட்சி கிடச்சி சொல்லிச்சு, நானே நீயே நான்ட்டு. கடவுள் கிடையாது, நாம தேவதை. நாம நீங்களும் கூட 63 பிறவிகளாக பிரம்ம பாபா மாதிரியே பக்தி பண்ணிங்க. 21 பிறவி சொர்க்கத்தில் சுகத்தையும் அடைஞ்சிங்க. ஸோ பிறகு தான் பக்தனை ஆனீங்க. இப்போ பக்தி முடிஞ்சிடுச்சு. பக்திக்கு பிறகு வைராக்கியம். ஸோ சாது சன்னியாசிகளுக்கு வந்து வீடு வாசல் மேலே வைராக்கியம் வந்து விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. அது எல்லைக்குட்பட்ட வைராக்கியம். ஆனால் உங்களோட இது எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். வீட்டிலேயே இருந்தாலும் வீட்டை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்தையும் புத்தியிலேருந்து நிற்கிறீங்க. அதனால தான் உலகத்தின் எந்த விஷயமும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. ஆனால் சன்னியாசிகள் வீடு வாசலை தான் விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. போய் அரசியல்லாம் வேறு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ யாருமே காட்டில் கூட இல்லை சாது சன்னியாசிகள். அதெல்லாம் காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆரம்பத்தில் சதவ பிரதானமாக இருந்தாங்க, அதனால் காட்டில் இருந்தாங்க. அவங்கள தேடி சாப்பாடு போச்சு. இப்போ தம பிரதானம் ஆகிட்டாங்க, அதனால் அவங்கள தேடி சாப்பாடு போகாது. அதனால் அவங்களே நாட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்கக்கிட்ட எந்த சக்தியும் கிடையாது. லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்தில் இருந்த அந்த சக்தி அவங்க மறுஜன்மம் எடுத்து இப்போ பாருங்கள், எல்லா சக்தியும் இழந்திருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய கலியுகத்தின் அரசாங்கம் கூட என்ன சொல்லுது? நாங்கள் தர்மத்தெல்லாம் ஏற்றுக்கிறது கிடையாதுன்னு சொல்லுது. ஸோ தர்மத்தின் மூலமாக தான் நஷ்டம் ஏற்படுது. அதாவது மதத்தின் மூலமாக தான் ரொம்ப நஷ்டம் ஏற்படுது, சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்ட்டு அரசாங்கம் சொல்லுது. அதனால் எல்லா தர்மத்தை சார்ந்தவர்களும் தர்மத்தை மறந்து வெறும் இந்தியர்னு நினைங்க, ஒரு வழிப்படி நடங்கன்னு. இப்போ இந்தியா மொழி வாரியாக பிரிஞ்சதுனால நான் தமிழர் நினைங்கன்ட்டு அப்பயும் அங்கேயும் பிரிவினை தான் வருது. ஸோ அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, எப்படிங்க ஒன்றாக முடியும்? எப்படி ஒன்றாக முடியும் இல்லையா? எப்படி இருந்தாலும் தம பிரதானனாலே ஆளுக்கு ஒரு வழியில் தான் இருப்பாங்க. அப்புறம் எப்படி ஒன்றாக முடியும்? இதில் வேறு எதிர்த்து கேள்வி கேட்கணுன்னு வேறு கற்றுக் கொடுக்கும். அப்போ எப்படி ஒன்றா இருக்க முடியும்? இப்போ எல்லோரும் திரும்பி போக வேண்டிய நேரம். அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். ஸோ அப்படின்னு அர்த்தம், இந்த உலகம் சுடுகாடாக போகுது. மற்றபடி இது வெரைட்டி மரம், மனித சிருஷ்டி மரம் இல்லை. ஒவ்வொரு கிளையும் ஒரு மாதிரி, அந்த கிளையில் இருக்கிற ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் எப்படி ஒன்றா இருக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஒரே தர்மம் இருந்துச்சுன்னா ஒன்றா இருக்க வாய்ப்பு இருக்குது. அது ஆரம்பத்தில் தான் இருந்துச்சு பாரதத்தில். அங்கே தான் ஒன்றா இருக்க முடியும். வெவ்வேறு தர்மம் இருக்கும்போது எப்படி ஒன்றா இருக்க முடியும்? அவங்க அதாவது சத்தியுகத்தில் வாழ்பவர்களை தான் அத்வைத தேவதைகள்னு சொல்லப்படுது. அத்வைதம்னு என்ன? ஒன்று, பிளவுபடாத தர்மம். பிளவுபடாத தர்மத்தை சார்ந்தவர்கள் அவங்க தான். ஸோ துவைதம்னு வந்துட்டாலே அசுரர்கள் ஆகிட்டாங்க. பல வழி வந்துடுது. உங்கள் தர்மம் ரொம்பவுமே சுகம் கொடுக்கக்கூடியது. ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் ரொம்ப சுகம் கொடுக்கக்கூடியது. ஆனால் மறுஜன்மம் எடுத்து நாம் மறுபடியும் 84 பிறவியை அனுபவிக்கிறோம். ஸோ 84 பிறவியை நாம் தான் எடுத்துருக்கிறோம் அப்படின்னு முதல்ல நிச்சய பற்றி இருக்கணும். ஸோ எடுத்து முடிச்சாச்சு. இப்போ திரும்பி போகணும். போயிட்டு அதாவது பரந்தாமத்துக்கு போயிட்டு மறுபடியும் ஆரம்பத்திலே வரணும் அப்படிங்கிற நிச்சய பற்றி இருக்கணும். பாரதவாசிகளுக்குத்தான் பாபா இதெல்லாம் புரிய வைக்கிறார். நீங்கள் 84 பிறவி எடுத்திருக்கிறீங்க. இப்போ இது உங்களுக்கு அநேக பிறவிகளுடைய கடைசி பிறவி. இது வந்து பிரம்மா பாபாவுக்கு மட்டும் சொல்லலை, எல்லாருக்கும் தான். இது பாண்டவ சேனைக்கு புரிய வைக்கிறார்.
ஸோ பாண்டவர்கள் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் பாபா என்ன சொல்கிறாருன்னா பண்டாக்கள். பண்டான்னா வழிகாட்டிகள்னு அர்த்தம் போல இருக்குது ஹிந்தியில். இப்போ பாண்டவர்கள்னால் வழிகாட்டிகள்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எல்லோருக்கும் ஆன்மீக யாத்திரை கற்றுக் கொடுக்குறீங்க. ஆத்மா எங்கே போகணும், எப்படி போகணும்னு கற்றுக் கொடுக்குறோம். அதனால தான் நம்ம பேர் பாண்டவ சேனை. இப்போ பாண்டவர்களாகிய நமக்கும் ராஜ்யம் கிடையாது, கௌரவர்களாகிய மற்றவர்களுக்கும் ராஜ்யம் கிடையாது. எல்லாருமே பிரஜைகள் தான். சூப்பரில் ரொம்ப ஆழமான விஷயம் இது. ஏன்னா மகாபாரதத்தில் கௌரவர்கள் ராஜ்யத்தை பண்ணுவாங்க, பாண்டவர்கள்கிட்ட அபகரிச்சுட்டு அப்படி காட்டுவாங்க. இங்கே அந்த மாதிரி நாட்டை பிடிக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே சொத்து பிரச்சனை, அபகரிக்கிறது எல்லாமே நடக்குது. இந்த பாபா சொல்கிறீங்கன்னா ராஜ்யமாக நடக்குது, அபகரிச்சு என்ன பண்ண போகிறீங்க இல்லையா? இப்போ வல்லரசு நாடுகள் மற்ற நாடு பிடிச்சி என்ன பண்ண போகிறாங்க? அவங்க பையன் ஆட்சி செய்ய போகிறது கிடையாது. அவங்களே அடுத்த 5வது வருஷத்தில் தூக்கி எறிஞ்சிடுவாங்க அரசாங்கம். அது கூட தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் மெயினாக இதை சொல்கிறார். ராஜ்யம், நிலையான ராஜ்யம் அங்கே வருது, அதை பிடிக்க ட்ரை பண்ணுங்கள், இங்கே வேண்டான்றதுக்காக தான் இதை சொல்கிறார். இங்கே பாண்டவர்களுக்கும் ராஜ்யம் கிடையாது, கௌரவர்களுக்கும் ராஜ்யம் கிடையாது. எல்லாம் பிரஜைகள் தான், நீங்களும் பிரஜைகள் தான். கௌரவர்களும் பாண்டவர்களும் சகோதரர்கள் இல்லையா? அந்த கதைப்படியும் அதுதான். நம்மளும் எல்லாருமே சகோதரர்கள் தான். ஆனால் என்ன, பாண்டவர்கள் பரமபிதா பரமாத்மா சொல்கிறத கேட்குறவங்க. அதனால் பாண்டவர்கள் பக்கம் பரமபிதா இருக்கிறாரு அப்படின்ட்டு அங்கே கிருஷ்ணர் இருக்கிறதா காட்டிட்டாங்க. சிவபாபாக்கு பதில் கிருஷ்ணரை போட்டாங்க. பாபா தான் மாயா மீது வெற்றி அடைகிறதுக்கான வழியை கற்றுக் கொடுக்குறாரு. ஏன்னா இந்த மாயா தான் நம்ம ராஜ்யத்தை அபகரித்த எதிரி, கௌரவர்கள் கிடையாது. அவங்க வேணால் கருவியாக இருக்கலாம், ஆனால் உண்மையிலே அபகரிச்சது மாயா இல்லையா? பாவம் செஞ்சதுனால இழக்கிறோம். பாவம் செய்ய வச்சா அந்த மாயாவை வெல்றது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறாரு. நீங்கள் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்த இரட்டை அஹிம்சையாளர்கள். அதனால தான் நம்ம தர்மத்தை அஹிம்சா பரமோ தர்மம் இல்லை, அஹிம்சையாக இருக்கிற மிக மேலான தர்மம்னு பேர் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்துடைய பேர். ஸோ இங்கே முக்கியமான விஷயமே காம கட்டாரி செலுத்தக்கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? பிரம்மகுமாரினா முதல்ல காமத்தை அறுத்தெறிந்தவர்கள். ஸோ முஸ்லீம் மதத்தில் சுன்னத்து பண்ணுறதுலாம் இதோடைய அடையாளம் தான். பாரதவாசிகள் பசுவதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அஹிம்சைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு காம கட்டாரி செலுத்தாதீங்க, ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய இம்சைன்ற காமத்தில் ஈடுபடுறது. அப்போ அது இப்போ பாபாக்கு யாரும் மாமிசம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஸோ அது அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம், பட் விட்டுருப்போம். விட்ட பிறகு நமக்கு அது பக்கமே புத்தி போகாது இல்லையா? அந்த மாதிரி காமம் எண்ணத்தில் வர்றது கூட நமக்கு அருவருப்பாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் மெயினாக சொல்கிறார். சத்தியுகத்தில் காம கட்டாரியும் செலுத்த மாட்டாங்க, அடிதடி சண்டையும் இருக்காது, வார்த்தையால் கூட துக்கம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே ரெண்டுமே இருக்குது, எல்லா விதமான துக்கமும் இருக்குது. அதுக்கு தண்டனையாக நோய்கள் எல்லாமே இருக்குது, இயற்கை சீற்றம். அதிலும் குறிப்பாக பாபா சொல்கிறார், இந்த காம கட்டாரி தான் முதல் இடைக்கடை முழுசாக துக்கம் கொடுக்குது. காம வாழை செலுத்துறது இல்லையா? கத்தியால் வெட்டுறதை விட காமத்தினால் வெட்டுறது தான் மிகப்பெரிய துக்கம் அப்படின்னு பாபா சொல்கிறார். இதைத்தான் முஸ்லீம் மதத்திலும் கிறிஸ்தவ மதத்திலும் விக்கிரக வழிபாடு கூடாதுன்றது. என்னென்னா உடல் உணர்வு, உடலுக்கு தானே விக்கிரகம் வைக்கிறாங்க, அந்த உடல் உணர்வுனால வர்றது காமம். ஸோ காமத்தை விடுங்கன்னா அதுக்கு அவங்க தயாராக இல்லை. சாமி விக்கிரகம் வழிபடாமல் இருக்கிறது அவங்களுக்கு அது ஈஸி, இதுதான் கஷ்டம் உங்களுக்கு. சரி, ஆனால் இதுதான் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் துக்கம் கொடுக்குது. நீங்கள் ஏணிப்படியில் இறங்கி வரீங்க, 84 பிறவிகள் பாரதவாசிகளாகிய நீங்கள் தான் எடுத்திருக்கிறீங்க. இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது, பிறகு மறுஜன்மம் எடுக்கிறீங்க. ஸோ அங்கே காம கட்டாரி செலுத்துறதுனால தான் ஏணிப்படியில் இறங்கவே செய்கிறோம். ஸோ 84 பிறவி நாம் தான் முழுசாக எடுக்கிறோம். ஆரம்பத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் தான் இருந்தது, பிறகு மறுஜன்மம் எடுத்து ஒவ்வொரு படியாக இறங்கி வரும். இப்போ ஒவ்வொரு ஜென்மமும் ஒவ்வொரு படி, ஐயப்பன் கூடவே அந்த படியை காட்டியிருக்கிறாங்க பாருங்கள். வேறு எந்த தெய்வத்துக்கும் அப்படி காட்டலை இல்லையா? அது ஒரு சூப்பரான விஷயம். அது இங்கேருந்து நீங்கள் ஒரேடியாக மேலே உயரத்துக்கு ஜம்ப் பண்ணி உட்காந்துக்கிறீங்க. அதுதான் ஒரு ஜம்பமாக மேலே உட்காந்துட்டுருக்கிறார் ஐயப்பன். எல்லாரும் பக்தர்கள் கீழே இருக்கும்போது டக்குன்னு மேலே போயிடுறார். நாம தான் அது, பிரம்மகுமாரிகளுடைய நினைவு தான் அது. 84 பிறவி இறங்குறதுக்கு 5000 வருஷம் ஆகுது. ஆனால் ஒரு வினாடியில் மேலே ஏறிடுறீங்க. அதனால தான் வினாடியில் ஜீவன் முக்தின்னு சொல்லப்படுது. ஆனால் அதை யார் கொடுக்குறா? சிவபாபா கொடுக்குறார். இப்போ எல்லாரும் ஒரேடியாக தரையில் விழுந்துட்டாங்க, அல்லது படு பாதாளத்தில் விழுந்துட்டாங்க. அதனால் இப்போ மேலே போகிறதுக்கு பாபா யுக்தி சொல்கிறாரு, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, மேலே போயிடுவீங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ நாடகம் முடிஞ்சிச்சு, நம்ம வீட்டுக்கு போகணுன்றது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ முடிஞ்சிச்சு, நீ நடிக்க வேண்டியது எதுவும் இல்லை, வேஷத்தை கழிச்சிட்டு கிளம்பணும். வேஷம் கலைஞ்சால் என்ன இருக்கும்? ஆத்மா தான் இருக்கும். ஆத்மா போகணும், நான் ஆத்மானு உணரணும். அதுக்கு நாம் நம்முடைய அப்பா சிவபாபாவையும் அவர் இருக்கக்கூடிய நம்முடைய வீட்டையும் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது ஆஸ்தியையும் நினைக்கணும். ஸோ முதல்ல பாபாவை நினைவு பண்ணுங்கள், ஏன்னா அவர் தான் நம்மளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கான வழியை சொல்கிறார், வீட்டுக்கு போகிறதுக்கான வழியை சொல்கிறார். அது மட்டும் இல்லை, பாபாவை நினைத்தால்தான் பாவமும் அழியும். இப்போ பாபா நினைக்கிறதுக்கு எத்தனை காரணங்கள் இருக்குது பாருங்கள். மற்றபடி பிரம்மத்தை நினைவு பண்ணுறதுனால ஒரு பாவம் கூட அழியாது, குறையாது இல்லையா? இப்போ சிவபாபா அங்கே இருக்கிறாருன்றதுனால அங்கே நினைக்கிறோம், மற்றபடி நினைக்கிறது சிவபாபாவை தான். பதித்த பாவனர் பரமாத்மா தானே, எப்படி அவர் நம்மளை தூய்மையாக்குறாரு?
அப்படிங்கிற விஷயத்தை இந்த உலகத்தால் புரிஞ்சிக்க முடியாது. பாபா வந்து கண்டிப்பாக சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறார். பாபா வந்திருக்கிறார் அப்படின்னா அதனால தான் அவருடைய பிறந்த நாள் கொண்டாடுறீங்க இல்லை. நம்ம தான் அர்த்தம் புரிஞ்சு சிவஜெயந்தி கொண்டாடுறோம். உலகத்தில் யாருக்கும் தெரியாது இல்லையா, இத்தனையாவது 90வது சிவஜெயந்தின்னு சொல்லி கொண்டாடுறோம். ஆக்சுவலாக 90வது சிவராத்திரின்னு போடுறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு சிவஜெயந்தினா வேறு ஏதோ நினச்சிக்குவாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் 90வது சிவராத்திரினா யோசிப்பாங்க, அது என்ன 90வது சிவராத்திரி, அதுக்கு முன்னாடி இல்லையான்னு யோசிப்பாங்க. ஸோ அப்படியே அச்சடிக்கிறது நல்லது. சரி, எப்போ வந்தார்? கரெக்டாக இந்த நேரத்தில் இந்த தேதியில் வந்தாருன்னு யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா. அதனால தான் இரவு அப்படின்னு சொல்லியாச்சு. அது கலியுகத்தின் இரவு. நிறைய சாட்சாத்காரங்கள் ஆகுது. பாபாவுக்கு நிறைய காட்சி கிடச்சிது. ஆனால் அவர் எப்போ வந்தாருன்னு தெரியாதுல்ல. முதல்ல கடவுள் சர்வவியாபின்னு நாம் நினச்சிருந்தோம், அல்லது ஆத்மா தான் பரமாத்மான்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தான் அது கிடையாது, கடவுள் எங்கும் நிறைந்தவர் கிடையாது, ஆத்மா வேறு பரமாத்மா வேறுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பாபா தினம் தினம் ஆழமான விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறார். நீங்கள் சாதாரணமாக இருக்கிறீங்க இல்லை, சாதாரண குழந்தைங்க, ஆனால் எவ்வளோ பெரிய ஞானத்தை படிச்சுட்டு இருக்கிறீங்க தெரியுமா? அந்த போதை இருக்கணும் இல்லை. வேறு யாருக்கு தெரியும்? சங்கராச்சாரியருக்கு தெரியுமா நம்ம ஞானம்? இல்லை எத்தனையோ குருமார்கள் இருக்கிறாங்களா, அவங்களுக்குலாம் தெரியுமா? பாதிரியார்களுக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ரொம்ப சாதாரணமாக இருக்கிறோம், ஆனால் எவ்வளோ பெரிய ஞானம் படிச்சுட்டு இருக்கிறோம், எவ்வளோ பெரியவர்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறோம். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, மதிப்போடு பாஸ் ஆகணும் அப்படின்னா, தண்டனையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா முயற்சி பண்ணணும். அப்போ தான் தண்டனையிலேருந்து தப்பிப்போம். தண்டனையிலேருந்து தப்பிச்சா தான் மதிப்போடு பாஸ் ஆக முடியும். நினைவில் இருப்பதினால் மட்டுமே, அந்த முயற்சி நினைவில் இருக்கிறது தான், அதன் மூலமாக மட்டும்தான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், அதாவது உயர்ந்த பதவி கிடைக்கும். உண்மையிலும் உண்மையான பாண்டவராகி எல்லோருக்கும் ஆன்மீக யாத்திரையை கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா பாண்டவர்கள்னாலே வழிகாட்டிகள். எந்த விதமான இம்சையும் செய்யக்கூடாது. வரதானம் கலங்கரை விளக்கு என்ற ஸ்திதியின் மூலம், லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்திதியின் மூலம் பாவக்கர்மங்களை அழிக்கக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எங்கே வெளிச்சம் இருக்குதோ அங்கே எந்த பாவக்காரியமும் நடக்காது. அதனால் சதா லைட் ஹவுஸ் ஸ்திதியில் இருக்கிறதன் மூலம் மாயை எந்த பாவக்காரியமும் செய்ய வைக்க முடியாது. சதா புண்ணிய ஆத்மாவாக ஆகிடுவீங்க. புண்ணிய ஆத்மா சங்கல்பத்தினால கூட எந்த விதமான பாவக்காரியமும் பண்ண முடியாது, எண்ணத்தளவில் கூட. எங்கே பாவம் இருக்குதோ கன்ஃபார்மாக அங்கே பாபாவுடைய நினைவு இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால் திட சங்கல்பம் வைங்க. என்னென்ன, நான் புண்ணிய ஆத்மா, என் எதிர கூட பாவம் வர முடியாது, என் கனவுல அல்லது சங்கல்பத்தில் கூட பாவத்தை வரவிடாதீங்கன்ற சம பவர்ஃபுல்லான வரதானம் இது. எப்படி சொல்கிறார் பாருங்க, லைட் இருக்கிற இடத்துல திருடன் வரமாட்டான் இல்லையா, அதனால் திருடனுங்க நைட்டு தான் வருவாங்க, பகலில் வரமாட்டாங்க. அதேமாதிரி அந்த திருடனுங்க அல்லது சமூக விரோத காரியம் செய்கிற இடத்துல லைட்டு இருந்தால் கூட உடச்சிடுவாங்க, அவங்களுக்கு வெளிச்சம் பிடிக்காது. அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, லைட் ஹவுஸ் நான், மைட் ஹவுஸ் நான். அந்த மனநிலையில் இருந்தால் மாயா தான் மிகப்பெரிய திருடன், அவன் வர முடியாதுன்றார். உங்களை பாவம் செய்ய வைக்க முடியாதுன்றார். அப்போ பாவம் செய்யலைன்னா என்ன அர்த்தம்? எப்போவுமே புண்ணிய ஆத்மாவாக இருப்பீங்க. அப்போ புண்ணிய ஆத்மானா யார்? எண்ணத்தில் கூட பாவம் செய்யாதவர்கள்னு அர்த்தம். அப்போ நான் மகான் புண்ணிய ஆத்மா, பரிசுத்தமான ஆத்மா, தூய்மையான ஆத்மா, இந்த சமானத்திலே இருக்கணும். பாபா நினைவு இல்லைனா தான் பாவம் வந்துடும். பாபா நினைவு இருந்தால் அங்கே பாவம் இருக்காதுன்ற. இப்போ லைட் ஹவுஸ்னு என்ன, நானும் ஒளி, என் அப்பாவும் ஒளி, ஜோதி பிரகாசமாக இருக்கிறோம், ஜோதி ஜோதி ஜோதின்றாங்களே அப்படி இருக்கிறோம். அதனால் திட்ட சங்கல்பம் வைக்கணும், நான் புண்ணிய ஆத்மா, என் எதிர கூட பாவம் நிற்க முடியாது, எரிச்சிடுவேன்டா நானுவாங்களே. அந்த மாதிரி லைட் ஹவுஸ் ஆகி பாவ எண்ணத்தை கூட எரிச்சிடணும், கனவுல கூட அது வரக்கூடாது. அப்போ அந்தளவுக்கு ஆழமாக நான் கடவுளுடைய குழந்தை, கலியுகத்தின் எந்த நினைவும் இல்லாத அளவுக்கு கழிச்சிடணும், முழிச்சிட்டு இருக்கும்போது. அப்போ தான் கனவுல வராது. கனவுல வருதுனால இன்னும் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இன்னும் தீவிரமாக பாபாவை நினைக்கணும். ஸ்லோகன், குறிப்பாக லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் தெரியல, சர்வசக்திவான் ஸ்வமானத்தில் இருக்கணும். ஸ்லோகன், யார் ஒவ்வொரு காட்சியையும் சாட்சியாக பார்க்குறாங்களோ அவங்க தான் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க இல்லையா. அப்படியே பதற்றத்தோடு பார்த்தா இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. அழகாக மகாபாரதத்தில் காட்டியிருப்பாங்க. கடைசியில் கிருஷ்ணருடைய யாதவ குலத்தினர் அவங்களே வெட்டிக்கிட்டு சாவாங்க. இன்றைக்கி உலக மனித இனம் அப்படி தான் இருக்குது. கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்? அவர் அமைதியாக போய் ஒரு மரத்தில் உட்காந்து தியானத்தில் இருப்பார். வயசாயிடும். ஸோ அதுதான் நம்ம விலகி இருக்கிறது. அப்போ தான் வேட நம்ப விட்டு அவர் சரீரம் விட்டு தான் சொல்லுவாங்க, அதாவது ஞான அம்பு. அப்போ தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இது நாடகப்படி நடக்குது, விலகி பாருங்கள், இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, அப்படி இருக்கணும். அவிக்தேஷரா, நிச்சய புத்தியுடைய அஸ்திவாரத்தை உறுதியாக்கி சதா பயமற்றவராக கவலையற்றவராக இருங்க. நிச்சய புத்தியுடைய குழந்தைங்க எப்போவுமே மகிழ்ச்சியாக கவலையற்ற இருப்பாங்க. ஏன்னா கவலை குஷியை அழிச்சிடும். கவலையே இல்லாமல் இருந்தீங்கனாலே சதா குஷியாக தான் இருப்பீங்க. ஸோ அப்போ கவலையே இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் எந்த ஒரு காட்சியையும் சாட்சி நிலையில் பார்க்கணுன்னு ஸ்லோகனில் சொல்லியிருந்தார். ஏன்னா இது சொல்கிறது பாபா, வெற்றி நமக்கே.
அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. கலியுகத்தில் நான் செத்துட்டேன் நம்பணும். அப்போ தான் இதிலேருந்து விலகி இருப்பீங்க இல்லையா? அதுதான் அந்த கூத்தாண்டவர் கோயில் அந்த சாமி, இன்னொரு பேர் இருக்குது மறந்து போச்சு, அவரை தான் பலி கொடுப்பாங்க. அவருடைய தலையை மட்டும் ஒரு குச்சியில் நட்டு மலையின் உச்சியில் வைப்பாங்க. மகாபாரத போகிற ஃபுல்லாக நான் பார்க்கணுன்னு அவர் ஆசைப்பட்டதுனால இறந்த நிலையில் பார்க்குறாரு. இப்போ சுற்றி இருக்கிற விஷயத்தை இறந்த நிலையில் நாம் பார்க்குறதுடைய நினைவு அது. அப்படி இருந்தால் தான் எப்போவுமே குஷியாக இருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏன் இப்படி நடந்துச்சு, இது எப்படி அப்படி நடக்கலாம், எதுக்காக இது நடந்துச்சு அப்படின்னு கேள்வி வந்துச்சுனாலே கவலை வந்துடும். அதனால் கேள்வியே கிடையாது, நோ கொஸ்டின்ஸ், ஒன்லி ஃபுல் ஸ்டாப். அதுதான் கவலை. அதாவது ஏன் எதுக்கு எப்படிங்கிறது கவலைக்கான சாவின்ற. இந்த கொஸ்டின்ஸு தான், கேள்வி தான் சாவியே கவலைப்படுறதுக்கு. ஃபுல் ஸ்டாப் தான் குஷியாக இருக்கிறதுக்கான சாவி. இந்த கவலைப்படுறவங்க எல்லாருடைய வாயிலும் இதான் வரும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பந்தனம் இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் மாயா வருது, என்னுடைய கணக்கு வழக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கடுமையாக இருக்குது அப்படின்னு புலம்புவாங்க சிலர். ஏன் 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 ஏன்ற அந்த கேள்வி வந்தாலே கவலையோடைய அலை அடுத்தடுத்த அலை வந்துக்கிட்டே இருக்குது, சுனாமி. அதனால் இந்த கேள்வியிலேருந்து விடுபட்டு இருக்கிறவங்க தான் கவலையற்ற இருப்பாங்க. இதில் நாடகத்தின் மீது நிச்சயப்பட்டிருக்கு. ஏன் வருது, சந்தோஷத்துக்காக, நன்மைக்காக. அதில் தான் பிரச்சனை வருவதே வெற்றி கொடுப்பதற்காக தான்றதில் அசைக்க முடியாத நிச்சயப்பத்தி இருக்கணும். நீங்கள் கம்முன்னு இருக்கிறதுல தான் அங்கே வெற்றியை, வேறு ஒன்றும் இல்லை. சிவலிங்கத்தை மார்க்கெட் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இறைவன் நினைவை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் இருக்கிறது தான் இங்கே ஜெயிக்கிறதுக்கான வழி. வேறு எதை பற்றியும் கவலை இல்லை. எதுனா இருந்தாலும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு அப்படியே பாபா புள்ளியை பார்க்குறோம். பாபா புள்ளியை பார்த்தாலே முற்றுப்புள்ளி வச்சுட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ சமபர்ஃபுல்லான அவ்யக்த விஷாரா வரதனம் ஸ்லோகன். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.